ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆகா சமையல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஆகா சமையல் ரெசிபீஸில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரமல் ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போது சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி தேன் பதத்தில் வர அளவுக்கு கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ சர்க்கரை ஓரளவுக்கு மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி தேன் பதத்தில் வந்துட்டு இப்போ இது கூடவே 1/2 லிட்டர் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பை நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதும் இது கூடவே 10 திராட்சை சேர்த்து திராட்சை நல்லா உப்பி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ திராட்சை நல்லா உப்பி வந்துட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1/2 கப் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ ஜவ்வரிசியை இந்த நெய்யில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா வறுபட்டதும் இது கூடவே ஒரு 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு இப்போ இது கூடவே நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருந்தா பாலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட டேஸ்டியான கேரமல் ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.